அனைவருக்கும் இனிய வணக்கம். கவியின் குரல் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பது மகிழ்ச்சியாகும். இன்று இந்நிகழ்ச்சியில் நாம் பல கவிதைகளை பார்க்க போகின்றோம். முதலில் பெண்கள் தொடர்பான ஒரு கவிதையை நாம் பார்க்கலாம். வீரமே நீ உடைவதா, வீரமே நீ உடைவதா, வீரமே நீ உடைவதா, வானகம் மண்ணில் வீழ்வதா, அநீதிகள் உன்னை சூழ்வதா, அடிமையாகவே பெண் வாழ்வதா, அசுரர்கள் உன்னை ஆழ்வதா, அவமரியாதை செய்து இகழ்வதா, துன்பப் புயலிலே மாதர் உழல்வதா, பெண்ணியத்திலும் அந்தோ ஊழலா, அடிமைத்தனத்தில் சிக்குண்டு கிடப்பதா, அறியாமையால் வாழ்வை முடிப்பதா, அடக்கியே அந்நியர் கடப்பதா, அவர் எங்கள் சிந்தனைகளை தகர்ப்பதா, அடக்குவோர் முன் குனிந்தபடி நடப்பதா, வலிக்காதது போலவே நடிப்பதா, உயர்த்திடும் கைகளை ஒடிப்பதா, உயர்திரு எண்ணங்களை உடைப்பதா, கூனி குறுகியே கூட்டில் அடைவதா, கூழாங்கல் போலவே நீருள் அமிழ்வதா, பிற துன்பம் கண்டும் நீ சிரிப்பதா, கண் முன்னே அநீதிகள் நடப்பதா, மொட்டுக்கள் பூக்காமல் மடிவதா, மொட்டுக்கள் பூக்காமல் மடிவதா, பெரும் கோட்டைகள் ஆளாமல் இடிவதா, எதிரி முன் மண்டியிட்டு வீழ்வதா, எதிர்க்காமல் வெல்லாமல் சாவதா, எதிரி முன் மண்டியிட்டு வீழ்வதா, எதிர்க்காமல் வெல்லாமல் சாவதா. ஆம், பெண் என்பவள் வெறுமனே பெண்ணல்ல, அவள் சமூகத்தின் ஒரு ஒளி விளக்கு. அத்தகையதொரு பெண்ணானவள் இத்தகையதொரு அடிமைத்தனம் மிகுந்த சூழலில் எவ்வாறு அடக்கப்படும் போது அந்த அடக்குமுறைகளை அப்படியே ஏற்று வாழ்கிறாள் என்பது தொடர்பாக இந்த கவிதையை நான் எழுதியிருந்தேன். அடுத்ததாக, இன்றைய சமூகத்திலே மக்கள் பழமை, பாரம்பரியம், தமக்கான கலாச்சாரம், பண்பாடு, பழமை முழுவதையுமே இழந்து விட்டார்கள். அவர்கள் நவீன நாகரிக மோகத்திற்கு ஆட்கொள்ளப்பட்டு அதற்கு அடிமையாகிவிட்டார்கள். அது தொடர்பான ஒரு கவிதையை நாம் இங்கு பார்க்கலாம். பழமையை தொலைத்த பாதகராய், பழமையை தொலைத்த பாதகராய், அண்டி பிழைக்கும் அற்பர்களாய், அடிக்கால் வருடும் அடிமைகளாய், குற்றம் புரியும் குடிமைகளாய், சுற்றம் வெறுக்கும் காமுகராய், பெற்றாரை இகழும் அயோக்கியராய், முட்டாளை புகழும் மூடர்களாய், கண்கள் இருந்தும் குருடர்களாய், கருணையில்லா கயவர்களாய், ஆம், நாம் பழமையை தொலைத்த பாதகராய், உண்மையை வெறுக்கும் பொய்யர்களாய், உயிர்வதை செய்யும் கொடியவராய், திருடியே உண்ணும் திருடர்களாய், கொடுமைகள் புரியும் கொடூரர்களாய், கொடுமைகள் புரியும் கொடூரர்களாய், வெற்றியை தடுக்கும் வெறியர்களாய், கண்ணியம் தவறும் தலைவர்களாய், போதையை பரப்பும் போதையராய், பாதை மாறும் இளைஞர்களாய், ஆம், நாம் பழமையை தொலைத்த பாதகராய், குதூகலம் இல்லா குழந்தைகளாய், ஆம், குதூகலம் இல்லா குழந்தைகளாய், குரோதங்கள் நிறைந்த மடந்தைகளாய், பண்புகள் தெரியா பாவியராய், பழமையை மறந்த பாதகராய், இயல்பை மாற்றும் வினோதர்களாய், இனத்தை வெறுக்கும் விரோதிகளாய், மனிதம் குறைந்த மனிதர்களாய், மாண்பினை மறந்த மடையர்களாய், ஆம், நாம் பழமையை தொலைத்த பாதகராய். இது இத்தகைய இன்றைய சமூகத்திற்கு மிகவும் ஒரு பொருத்தமான கவிதையாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அடுத்ததாக இன்னொரு கவிதையை நாம் பார்க்கலாம். எந்த ஒரு செயல்முறைக்கும் ஒத்தவினை எதிர்வினை இருக்கும், நன்மைகள் தீமைகள் இருக்கும். இத்தகைய ஒரு பிற்போக்கான சூழ்நிலையில் மாறுபட்ட பண்பாடுகளை கொண்டவர்களாக இருந்தாலும்
தலைமைத்துவம் மிக்க இளைஞர்களும் இன்றைய காலத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்பான ஒரு கவிதையையும் நாம் இன்று பார்க்கலாம். வாலிபரே வளமான வைரங்கள். வாலிபரே வளமான வைரங்கள். வரமாய் வந்துதித்த வளமான வைரங்கள். அறப்பணி செய்திடும் குறையாத அமுதங்கள். சமூகத்தினர் ரசித்திடும் அழகான சிற்பங்கள். அளவில்லா பணிபுரியும் பயன் நிறை கற்பகங்கள். அளவில்லா பணிபுரியும் பயன் நிறை கற்பகங்கள். வாழ்வுக்கு ஒளி தரும் வண்ண முழு நிலவுகள். சூழலில் மனம் வீசும் வாசனை ரோஜாக்கள். குலத்திற்கு வழிகாட்டும் குடும்பத்தின் கண்ணாடிகள். காவியம் படைத்திடும் காலத்தின் முன்னோடிகள். இளையோரே உங்களால் பூலகம் அழகதாச்சு. அண்டமும் அகமதும் மகிழ்ந்தும்மை புகழலாச்சு. முன்னேற்ற பாதையால் மூவுலகும் நகரலாச்சு. நாட்டினது அபிவிருத்தி உங்களாலே அதிகமாச்சு. நாட்டினது அபிவிருத்தி உங்களாலே அதிகமாச்சு. ஆம், ஏனெனில் இளைஞர்கள் நாட்டின் தூண்கள். அவர்கள் சமூகத்தின் கண்கள். நாட்டின் அபிவிருத்தியை அதிகரிப்பதில் இளைஞர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றார்கள் என்பதை நான் இக்கவிதையினூடாக காட்டியிருக்கின்றேன். இக்கவிதை உங்களுக்கு பிடிக்கும் என நான் நம்புகின்றேன். அடுத்ததாக பெற்றோர். நாம் பெற்றோரை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கின்றேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் பெற்றோரை நாம் மறக்கக்கூடாது. அவர்களின் முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து அவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக அந்த அர்த்தத்தில் நான் இந்த கவிதையை எழுதியிருக்கின்றேன். ஆயுட்காதலர்கள். ஆயுட்காதலர்கள். ஆதிமுதலானவர்கள் ஆயுட்காதலர்கள். ஆதிமுதலானவர்கள் ஆயுட்காதலர்கள். அறிவுநல் நூலகங்கள் அவர்களும் போதகர்கள். அறிவுநல் நூலகங்கள் அவர்களும் போதகர்கள். ஆடையின்றி பிறந்தாலும் அரவணைத்துக் கொண்டவர்கள். ஆடையின்றி பிறந்தாலும் அரவணைத்துக் கொண்டவர்கள். ஆக்கப் பாதையினை அழகாய் அமைத்தவர்கள். ஆக்கப் பாதையினை அழகாய் அமைத்தவர்கள். உயர்கல்வி பெற்றிடவே ஊக்கம் அளித்தவர்கள். உயர்கல்வி பெற்றிடவே ஊக்கம் அளித்தவர்கள். நாம் உண்டு மகிழ்ந்திடவே ராப்பகலாய் உழைத்தவர்கள். அத்தகைய பெற்றோரை நாம் எப்போதுமே எம் மனதில் நிறுத்த வேண்டும். அவர்களுக்கு சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் ஏற்படும் வகையில் பிள்ளைகளாகிய நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். இக்கவிதை உங்களுக்கும் பிடிக்கும் என நான் நம்புகின்றேன். என்னுடைய கவிதைகளை நீங்கள் ரசித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். மீண்டும் அடுத்ததொரு நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் அன்புடன் நான் உங்கள் ஜிஜே. நன்றி.